வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரளாவில் ஃபேமஸான கூல்ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோடா மட்டும் இருந்தால் போதும், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக ட்ரெண்டிங்கான ஃபுல் ஜார் சோடா செய்யறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்குவோம். ஹால்ஃப் லெமன், கொஞ்சம் புதினா இலை, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, சப்ஜா சீட்ஸ், இது ஆப்ஷனல் தான், ஒரு ஷார்ட் கிளாஸ், அப்புறமா ஒரு பெரிய கிளாஸ், அவ்வளோதாங்க. இந்த ஷார்ட் கிளாஸும் பெரிய கிளாஸும் தாங்க இதில் முக்கியமான பொருளே. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சம் புதினா இலை, 2-3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப குறைச்சிக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். ஒரு லெமனை கட் பண்ணி ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு சோடாவுக்கு ஹாஃப் லெமன் போதும். கட் பண்ண லெமனை ஷார்ட் கிளாஸில் பிழிஞ்சுக்குவோம். கூடவே அரைச்ச மிளகாய், இஞ்சி, புதினா பேஸ்ட்டை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்குவோம். இதில் 2 ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ், 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுடுவோம். இந்த உப்பு சோடாவில் மிக்ஸ் ஆகும்போது தான் நல்லா பொங்கி வரும். ஸோ உப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு சோடா ஊற்றிக்கலாம். சோடாவை வேகமாக ஊற்றினீங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் மெதுவாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. உங்களுக்கு சோடா டேஸ்ட் பிடிக்கலைன்னா ஸ்வீட்டான ஸ்ப்ரைட்டு, 7up அந்த மாதிரி ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நல்லா கூலிங்காக இருக்கணும். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச ஷார்ட் கிளாஸை உள்ளே போட்டுடலாம். பாருங்க, உப்பும் சோடாவும் மிக்ஸ் ஆகி எப்படி பொங்கி வருதுன்னு. இதை நொர அடங்குறதுக்குள்ள அப்படியே குடிச்சிடலாம். இதுதாங்க ஃபுல் ஜார் சோடா. சோடால இருந்து வெளிவர கேஸ்ல பச்சை மிளகாயோட காரம் மிக்ஸ் ஆகி வருது. இதை ஸ்மெல் பண்ணா உச்சந்தலை வரைக்கும் மிளகாய் நெடி ஏறுது. ஸோ கிளாஸை வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது மூச்சை இழுக்காதீங்க, அப்படியே கப்புன்னு அடிச்சிருங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, லெமன் சால்ட் சோடா நம்ம குடிக்கும்போது அதில் புதினா வாசத்தோட காரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்கு. ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.